வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவ்வாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ராஷ்மிகா மந்தனா ஒரு புகழ்பெற்ற நடிகை வந்துட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு எல்லா வகையிலுமே நடிச்சிருக்காங்க. தமிழ்ல குபேரா அப்படிங்கிறதுல அற்புதமா நடிச்சிருப்பாங்க. மற்றபடி புஷ்பா 2, தி கேர்ள் ஃப்ரெண்டு, ரெயின்போ, மற்றபடி அனிமல் 2 அப்படின்னு பல மொழி படங்கள். ரொம்ப அழகா இருப்பாங்க, பியூட்டியா இருப்பாங்க. ரொம்ப பொறுமையான ஒரு நடிகை. கடைசி நேரத்தை தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய நடிகை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பேச்சு உண்டு. அதன் அடிப்படையில அவரு ஹிந்தி ஷூட்டிங்காக ஒரு ஹிந்தி பட ஷூட்டிங் மும்பையில இறங்கினார். அப்புறம் இறங்கினோன்னா அந்த ரசிகர்கள் அடையாளம் கண்டுக்குவாங்க இல்லையா, உடனே ரவுண்டு கட்டிட்டாங்க. ரவுண்டு கட்டினோன்னா அவங்களுடைய காவலர்களும் தடுத்து பார்த்துருக்காங்க, முடியல. இருந்தாலும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய சமயத்தில் அந்த ராஷ்மிகா மந்தனாவோடு செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு சூழல். எல்லாம் நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. இதில் தள்ளு முள்ளு வேற. அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகும், திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரசிகரை அப்படியே வலது கையை பிடித்து உரசியபடி தன் பக்கமாக அவரை இழுத்து கொண்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறார். உண்மையிலே ராஷ்மிகா மந்தனா ரொம்ப அசந்துடுறாங்க. நம்ம விட்டு கொடுத்து செய்யறோம், பட் ரசிகர்களை எவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்னு அந்த அம்மாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து உணர்வு. அதையும் மீறி பொறுமையா இருந்து செல்ஃபிலாம் எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு, மற்றபடி அந்த ரசிகரை அந்த அம்மா ராஷ்மிகா மந்தனா இந்த நடிகை எந்த ஒரு கட்டுப்பாடும் கண்டிப்பும் செய்யல, அப்படியே போயிடுறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் ராஷ்மிகா மந்தனா கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்து நிதானமா இருந்து செல்ஃபி எடுத்து கொடுத்துட்டு போறாங்க. உடனே விமானம் வருது. வந்த உடனே என்ன பண்றாங்க, போகக்கூடிய சமயத்துல ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போனாங்களாம். உடனே அந்த ரசிகர் பட்டாளம் அப்படியே கும்மாளமா குதிச்சுதான். இது வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க, ரைட், ஓகே. ஒரு நடிகை, ஒரு வாசகன் ஒரு ரசிகன் கையை உரசி பிடித்து இழுத்து பக்கத்தில் நிறுத்தி செல்ஃபி எடுத்திருக்கான், ரைட்டு, ஓகே, அதையும் ஒத்துக்கிட்டாரு. அந்த நேரத்துல மனதுக்குள்ள ஒரு சங்கோஜமான ஒரு நிலை, என்னடா இப்படியா நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு நிலை, ரைட்டு, ஓகே. அப்புறம் கடைசியில போகும்போது எதுக்கு கிஸ் கொடுத்துட்டு போனோம், ஃப்ளையிங் கிஸ், புரியுங்களா? இந்த இடத்துல தான் பல நடிகைகளும் தவறு பண்றாங்க. செல்ஃபி எடுக்கிறாங்க, ரைட்டு, ஓகே. மற்றபடி எல்லா விஷயமும் பண்றாங்க, பொறுமையாவும் இருக்கிறாங்க. அதையும் மீறி ஏதாவது தள்ளு முள்ளு, மற்றபடி சில ரசிகர்கள் மீறும் போதுல கோபம் வருது. எதுக்காக கோபம் வரணும்? கடைசியில ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த நடிகை இருக்கக்கூடிய சமயத்துல அப்படிப்பட்ட நடிகைகளுக்கு கோபம் வரக்கூடாது. அது வரைக்கும் நல்லா நடந்து கொண்ட நடிகை என்ன பண்ணுவாங்க, திருப்பி என்ன பண்ணுவாங்க, வேறு விதமான தவறான ஒரு உணர்வுக்கு வருவாங்களா இல்லையா? இது மாதிரி பல நடிகைகள் நிறைய தவறு பண்றாங்க. இது ஒரு விஷயம். இதையெல்லாம் விட தவறு செய்யாத ஒரு நடிகைக்கு தவறு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். அதாவது ராக்கி சாவந்த் அப்படிங்கிற ஒரு நடிகை. இந்த அம்மானு ஹிந்தி நடிகை தான், கவர்ச்சி நடிகை. நாம ரொம்ப படு கவர்ச்சியா நடிப்பாங்க. இவங்க 2 தடவை டைவர்ஸ் பண்ணாங்க. அதாவது 2 தடவை திருமணம் ஆகி டைவர்ஸ் விவாகரத்து பெற்ற ஒரு நடிகை. தனிமையில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்துல திடீர்னு அவங்களுக்கு உடல் நலத்துல திடீர்னு ஒரு கோளாறு ஏற்படுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கர்ப்பப்பையில புற்றுநோய். அப்ப இவங்க கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்ப ரொம்ப அழுகுறாங்க. ரொம்ப அழுதெல்லாம் நிறைய பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்ன பண்றது, தன்னுடைய ஒரு விதி பையன் நினைச்சு அழுவதை தவிர வேற எதுவுமே யாருமே பண்ண முடியாது. அது நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க. இருந்தாலும் அவங்க நடிப்பை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு இயக்குனர் கட்டாயமா நீங்க நடிச்சேதான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்றாரு. அவர் பேரு பூமான் ஜுபர் ஜாத்தியா அப்படிங்கிற ஒரு இயக்குனர். பூமான் ஜுபர் ஜாத்தியா ஒரு புதுப்படம், அற்புதமான ஒரு படம் இல்லைங்க. அவங்கள்ட்ட அந்த அம்மா சொல்லிடுறாங்க, யாரு, ராக்கி சாவந்த், இந்த மாதிரி நான் நடிக்கிறதை விட்டுட்டாங்க, எனக்கு கர்ப்பப்பையில புற்றுநோய், நடிக்க முடியாதுங்க அப்படின்னு கூட அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, விடாப்பிடி, அதெல்லாம் கிடையாது, நீங்க நடிச்சேதான் ஆகணும்,
உங்களுக்காகவே இந்த படம் எடுக்கப்படுகிறது போட்டு டயலாக் எல்லாம் பேசி என்ன பண்றா, அந்த அம்மாவை வந்து ஒப்புக்க வச்சு ஓகே கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த அம்மா வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க கதை சொல்லுங்க. ஏன்னா ஒரு நடிக்கக்கூடிய சமயத்தில் யாராவது கதை கேட்பாங்க, நடிகனாக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும். புரியுது, கதை கேட்டுதான் நடிக்க முடியும். என்ன சீன் என்ன சமாதி எந்தெந்த சீன் எனக்கு வருது அப்படிங்கிற கான்செப்ட். கதை சொல்லிக்கிட்டே இருக்கிற சமயத்துல சொல்றப்பயே வந்து இந்த அம்மாளுக்கு அந்த சொல்லக்கூடிய விதம், ராக்கி சாவந்துக்கு அந்த இந்தி நடிகை கவர்ச்சி நடிகைக்கு கதை சொல்லக்கூடிய விதம், மற்றபடி அந்த ஆளுடைய ஒரு மூமெண்ட்டு மற்ற சோவன்ஸ் எதுவுமே வந்து பிடிக்கல. அப்புறம் திடீர்னு என்ன பண்றாரு, சரி எதுக்கோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில அதை ஒத்துக்கலாங்கிற மாதிரி வரக்கூடிய சமயத்துல அந்த இயக்குனர் என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய கால ராக்கி சாவந்தருடைய காலை வந்து நெருடி அப்படியே லைட்டா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டாங்க. காலில் அப்படியே காலோட கால் திரிச்சு அப்படியே காலோட கால் மோதி லைட்டா டச் பண்ணி அப்படிங்கும் போதுல இந்த அம்மாளுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் வந்துச்சு. ராக்கி சாவந்த் முதல்ல காலை எடுங்க அப்படின்னாங்களாம். அவர் வந்து அந்த ஹூமான் ஜுபத் ஜாத்தியா அப்படிங்கிற இயக்குனர் காலை எடுக்கவே இல்லையா. அப்புறம் திரும்ப சத்தம் போட்டிருக்கிறாங்க, காலை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அவரு இயக்குனர் வந்து டக்குன்னு எடுத்துட்டாராம். எடுத்துட்டு டக்குன்னு என்ன பண்ணிருக்காரு, திரும்பி அங்கேயே உட்காந்து இருக்கிறாரு. அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டேன். அந்த அம்மா அப்படி ஒரு கவர்ச்சிகரமா இருப்பாங்க, நல்லா போல்டா இருப்பாங்க, ஒரு நல்ல தடகள வீராங்கனமா இருப்பாங்க. ஏன்னா கவர்ச்சி நடிகை அப்படிதான் உடம்ப வச்சுக்க முடியும். அவரால் அங்கே நகர முடியல. அந்த அளவுக்கு அந்த நடிகை மேல ஒரு எமோஷன் ஆயிட்டாரு. கதை சொல்லக்கூடிய எமோஷன் ஆயிட்டு. உண்மையில யாரு கண்டா உண்மையான இயக்குனரா இல்ல வந்து அந்த அம்மாளை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய வந்த ஒரு நபரா அப்படிங்கிறது தெரியல. ஏங்க ஒண்ணு எஞ்சி போலியா அப்படிங்கிற சமயத்துல டக்குன்னு அந்த ஆள் என்ன பண்ணிருக்கேன், மீண்டும் உட்கார சமயத்துல நான் வந்து இங்க போலீஸுக்கு போட்டு சொல்ல போறேன்னு சொன்னோம்னா எஞ்சி குடுகுடுன்னு ஓடிட்டா. அந்த அம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப மனசு விரோதமாக மன சங்கடமாக இன்னைக்கு பேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, பொறுமையாக இருந்து கடைசியில முதல் சம்பவம் என்ன, பொறுமையாக இருந்து கடைசியில ரசிகர்களை தூண்டிவிடக்கூடிய நறுகின்னு இருக்கிறாங்க. இவங்க அப்படி இல்லை, கவர்ச்சிகளை பொறுமையாக இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா இவர்களை தூண்டி விடக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். அங்கு வந்து நடிகையை வந்து ரசிகை தூண்டி விடுறாங்க அந்த சம்பவம். இந்த சம்பவத்தால ரசிகர்கள் வந்து நடிகையை தூண்டி விடுறாங்க. அதை இயக்குநர்கள் மற்றபடி நடிகர்கள் தயாரிப்பாளர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பெண் வந்து ஒரு சினிமா துறை எவ்வாறு நிலைக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் முதல்ல வந்து ராஷ்மிகா மந்தனா கான்செப்ட் வகையில ரசிகர்கள் அமையதான் இருக்கிறாங்க. கடைசியில வந்து இந்த அம்மா தூண்டி விட்டு போயிடுது. ராக்கி சாவந்த் வகையில அந்த அம்மா அமைதியாவே கடைசி வரைக்கும் நல்லபடி நடந்துக்கிறாங்க, வந்தவன் வந்து தூண்டி விட்டு போயிடறான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல யார் பொறுமையாளர்களா இருக்கணும், யார் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சினிமா உலகத்துல கட்டாயமா கிடையாது. என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். நீங்க எப்படித்தான் ஒரு அமைதியா இருந்தாலும் சரி, ஒரு ரசிகன் வந்து உங்களை தூண்டி விட்டுருவான், இல்ல நீங்க அவனை தூண்டி விட்டுருவீங்க. அப்படி விஷயம் சமாச்சாரம் நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம அமைதியா இருந்தாலும் சரி, வரக்கூடிய நடிகர்கள் நம்ம தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து வந்து நடிகைகளை மற்றபடி துணை நடிகை தூண்டி விட்டுருவாங்க. எப்படியோ ஒண்ணுங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் படுக்கை அறைக்கு கூப்பிடுவது, மற்றபடி பாலியல் சீண்டல் பாலியல் தூண்டல் எல்லாமே இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கெல்லாம் உடன்பட்டவர்கள் தான் ஒரு நடிகனாக நடிகையாக உயர முடியும். குறிப்பாக பெண்கள் உயர முடியும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களால் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டா அவங்களே எல்லாத்தையும் போட்டு அமைச்சிருவாங்க. கூப்பிட்டா வரணும், வரலையா ஆமா உனக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களே விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பெண்களுடைய ஒரு முன்னேற்றம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உதாரணம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.